அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசனேயர்களுக்கு நீங்கள் கதறி கதறி எழுதாலும் 1/8/2025 முதல் உங்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் என்பது பழமொழி. அந்த வகையில் கன்னி ராசிக்கு பயிற்சியாகும் செவ்வாயினுடைய இந்த பயிற்சியின் காரணமாக விருச்சகராசனேயர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது விருச்சகராசனேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மிதுன ராசியில் குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சகராசனேயர்களுக்கு செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும். ஒருவருக்கு ஜாதகருக்கு சொந்த வீடு, இனிய மன வாழ்க்கை, செல்வம் அளிக்கும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இவை அனைத்தும் கிடைக்கும் என்ற வகையில் விருச்சகராசனேயர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என்கின்றது ஜோதிட சாஸ்திரம். அது மட்டுமில்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கே இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால மண்ணால் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவ பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறார். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பார். அது மட்டுமில்லாமல் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டு பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார். கூடவே மற்ற சுபகிரகங்களின் பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார். பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிகட்டி பரப்பார். அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளிலும் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். அந்த வகையில் விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் நீச்சம் பெறுவது சிறப்பான நிலை இல்லைங்க. விருச்சகத்தில் லக்னாதிபதிக்கும் செவ்வாய் 3இல் உச்சம் பெற்றால் மிக சாதாரண வாழ்க்கையை அளிப்பார் என்பது விதி. அந்த வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு செவ்வாயின் பகவானுடைய ஆதிக்கம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு யார் மீது அதிகம் இருக்கும் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்ததாக செவ்வாய்க்கிழமை உள்ளது. அந்த கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவகிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களின் ஜாதகமும் அமைகிறது. அதே போல் வாழ்க்கையின் பயணங்களும் இருக்கும். சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த கிரகத்தை போலவே ஜாதகக்காரர்களின் மனநிலையும் இருக்கும். அனைத்து கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது. திங்கள் என்றால் சந்திரன், ஞாயிறு என்ற
ஏனென்றால் சூரியன் இதுபோல் ஒவ்வொரு கிழமைகளிலும் பிறந்தவர்களும் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும்போது நவகிரகங்களில் பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகின்றன. செவ்வாய்க்கிழமையில் ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர். செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள். மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு. போலியான விஷயங்களை வெறுப்பார்கள். இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும். நோய்களின் தாக்கம் இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். சிக்கல்கள் காரணமாக உடல் ஆரோக்கிய பாதிப்பு வாய்ப்புள்ளது. தொற்று நோய்களின் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமில்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்து பார்க்கும்போது திறமையான செயல்பாடுகள் இவர்களிடம் இருக்கும். படுத்துவிட்ட தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி நிறுத்தும் பலம் இவர்களுக்கு உண்டு. மனதைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள். பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்ற வகை விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் வலுவடையுதுங்க. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் லாபம் இருமடங்காக உயருங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புகழும் பெற இருக்கீங்க. அதன் விளைவாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன் வருவாங்க. உடன் பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. எதிர்பார்த்த பதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 3, 4 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். இந்த காலகட்டத்தில் சனி பகவானை குரு பார்ப்பது நீங்கள் செய்த பெரிய பாக்கியம். இதனால் சகாயம் ஸ்தானாதிபதி பலம் பெறுகிறார். எனவே தொட்டது துலங்கும். தொழில் வளம் மேலோங்கும். பட்டது துளிர்க்கும். பணம் கைகளில் புரள இருக்குது. அதே போல் வியாபாரம் மற்றும் தொழில் இதுவரை இல்லாத அளவிற்கு லாபம் குவியுங்க. அதே நேரம் சனி பகவான் செவ்வாய் பார்வை செய்வதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வந்து சேரும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை அளித்துக் கொள்வது நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்கள் நினைத்தது நிறைவேற இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரலாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் வர இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு வருமானம் திருப்தி தருங்க. அதே போல் வருங்காலத்தில் நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அந்த வகையில் விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.